தாய்க்களத்திலிருந்து தாய்க்கலையை காக்க ஒரு பயணம். 60 வயசுக்கு மேல உள்ளவங்க எடுத்துட்டு வந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. உங்க வயசுல தேர்ந்தெடுக்கல, இது ஒரு பெரிய விஷயம். இது வர முடியாது. இருக்கட்டும். அடுத்தால இந்த இதையும் தாண்டி உலக லெவல்ல வேர்ல்டு லெவல்ல போறதுக்கு பெரிய ப்ராஜெக்ட் அவங்க வச்சிருக்காங்க. வணக்கம். லெமோரியா தற்காப்பு கலை கல்லூரியிலிருந்து தாய்க்கலையை நோக்கி தாய்க்களத்திலிருந்து ஒரு பயணம். என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து தமிழ்நாடு முழுக்க இந்த கலை சார்ந்த நபர்களை ஒன்றிணைக்கிறதுக்கு நம்ம பயணம் போறோம். இந்த பயணம் நம்ம இன்னைக்கு 2வது ட்ரிப் ஸ்டார்ட் பண்றோம். அதிகாலை நேரம் கிட்டத்தட்ட ஒரு 10 மாவட்டத்துக்கு மேல நம்ம பயணிக்கிறதுக்கு உண்டான திட்டம் இருக்குது. இன்னைக்கு நம்ம முதல் முறையா தூத்துக்குடிக்கு போறோம். தூத்துக்குடியில வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கேம்ப் நடத்தி அந்த கேம்ப்ல வந்து நிறைய சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கும் அதை ஒரு விழாவா எடுக்கிறதுக்கு உண்டான திட்டம் போட்டிருக்காங்க. நிறைய ஆசான்கள் வருவாங்க. ஆசான்கள்ட்ட பேசி இந்த கலையை ஒருங்கிணைக்கிறது தான் அந்த பயணம் போய்கிட்டு இருக்கோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் போல்ட் ஸ்டார் சிலம்ப கழகம் நடத்திய கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம் நிறைவு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்க நமது ஆசான் செல்வன் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போது இங்கே வருகை தந்த நமது நாகர்கோவிலில் இருந்து வந்து லெமோரியா சிலம்ப கழகத்தின் சார்பாக வருகை தந்த தலைமை விருந்தினர் அவர்களை வாழ்த்தி வரவேற்பதற்கு நமது மாஸ்டர் மணிகண்டனை அழைக்கின்றேன். நம்ம கோல்ட் ஸ்டார் சிலம்ப கழகத்தின் சார்பாக உங்களை அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மாணவ மாணவிகள் அனைவரையும் சினந்தாழ்த்தி வணங்குகிறேன். நம்ம கோல்ட் ஸ்டார் சிலம்ப கலையம் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக மாஸ்டர் சமூகசுந்தரம் முன்னிலையில் நம்ம நடத்தி கொண்டுட்டு இருக்கோம். இந்த பயிற்சி முகாமே சிலம்ப வகுப்புகளை சிறப்பாக நடத்தி தந்த மாஸ்டருக்கும், அதுபோக நந்தினி, சுஷ்மா, முத்து மாஸ்டர் அவங்களுக்கும் நான் நன்றி கடன்பட்டிருக்கேன். அவங்க தான் இதை சிறப்பாக நடத்தியிருக்காங்க. ஒவ்வொரு ஊர்ல இருந்து பிள்ளைகளை கூட்டு வந்திருக்காங்க. அந்த சிலம்ப வகுப்புகளை தன்னுடைய பயிற்சியை செய்து காப்பும் மாணவ மாணவிகளுக்கு நான் வந்து நன்றி கூறுகிறேன். இப்போ கெஸ்டாக வந்து நம்ம சுமேஷாரோட வாழ்த்தி கொண்டாடை போட்டப்படுகிறேன். அடுத்து இப்போ விளையாட்டு வந்து நமக்கு இப்போ துவங்க போகுது. தெந்திரிப்பறை மாணவர்கள், சாயர்புரம் மாணவர்கள், ஆழ்வார்த்திணறு மாணவர்கள், நீங்கள் எல்லாருமே நம்ம ஒரே டீம் தான். உங்களுக்கு வந்து நம்ம கோல்ட் ஸ்டாரினுடைய ஆசான் முறை என்ன பாடம் கற்றுக் கொடுத்துருக்காங்களோ அதே பாடங்களை தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த டீம் தனியாக விளையாடும், நம்ம டீம் தனியாக விளையாடும், யாரும் நீங்கள் வேறுபாடு பார்க்க வேண்டாம். நம்ம சிலம்பம் வந்து ஒரே பாடமுறை தான், ஒரே குரு வணக்கம் தான், ஒரே சிலம்ப நிகழ்ச்சி தான் நடக்க போறீங்க. ஒற்றை கம்புனா என்ன விளையாட போறீங்களோ, இரட்டை கம்பு என்ன விளையாட போறீங்களோ, ஆயுத பிரிவு என்ன விளையாட போறீங்களோ, அது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். வேற மாதிரி கற்றுக் கொடுத்துருப்பாங்கிறது கிடையாது. ஒரே கால் பாடங்கள் தான், ஒரே முறைகள் தான். நீங்க தைரியமா விளையாடுங்க. வாழ்த்துக்கள். அடுத்து நமது விருந்தினர் லெமோரியாவின் ஃபவுண்டர் செல்வம் ஐயா அவர்களை நல்ல அறிவுரைகள், நல்ல வழிகாட்டுதல், நல்ல நெறிமுறைகள் இவைகளை உங்களுக்கு அளிக்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் மொபைல் ஃபோனில் மூழ்கி போய்
நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு மூளையை மழுங்கடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க வந்து ஒரு நிகழ்த்து கலையை, அதாவது ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய ஒரு உடம்ப சுறுசுறுப்பாக்கக்கூடிய ஒரு கலையை கத்துக்கிட்டு அதை நிகழ்த்தி காணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க கத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இது உங்க தலைமுறையா தொடரும். இப்போ சின்ன வயசுல உங்களுக்கு மனசுல இந்த கலையை ஒரு விதை போட்டிருக்காங்க இந்த ஆசான்கள் எல்லாம் சேர்ந்து. இந்த ஆசான்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கலைய காலகாலமா கத்துக்கிட்டு வந்தது. தாத்தா முப்பாட்டன் காலத்துல இருந்தே இந்த கலையை கத்துக்கிட்டது. சரிங்களா? இது நம்ம மண்ணோட பெருமையான கலை. இது தமிழரோட வீரத்தை உலகத்துக்கே காமிச்ச ஒரு கலை இந்த கலை. சரியா இல்லையா? ஆமா இல்லையாமா சொல்லுங்க. சொல்றது கேக்குதானே? தமிழர்களின் பாரம்பரிய கலை உண்மைதானே? பாரம்பரியம் அப்படின்னு சொன்னா என்ன? நம்ம அப்பா, அடுத்தால தாத்தா, அடுத்தால தாத்தாவுக்கு தாத்தா, அவங்க தாத்தா, இவங்க எல்லாம் அப்படி வழி வழியா கத்துக்கிட்டு வந்தா தானே பாரம்பரியம். ஆமாவா இல்லையா? அப்படி நம்ம ரத்தத்திலே ஊர்ன ஒரு கலை. அதுலயும் இந்த கலையை வந்து ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆள்கிட்ட கடத்துறதுன்னு வச்சுக்கீங்களோம், அது வந்து சாதாரணமா சும்மா ஒரு இந்த தீப்பெட்டி கொடுக்கறது மாதிரியோ இல்லைன்னா ஒரு மெழுகுத்திரியை கொடுக்கறது மாதிரியோ கொடுக்க முடியாது. இதை எப்படி கொடுக்கணும் தெரியுமா? ஒரு கலையை ஒரு ஆசான்ட்ட இருந்து நம்ம உள்வாங்கி கத்துக்கிட்டு அப்புறம் வந்து இன்னொரு ஆளுக்கு கத்துக் கொடுக்கணும். அப்புறம் நம்ம கத்துக்கிறது கிட்டத்தட்ட அந்த காலத்துல 12 வருஷம் ஆகும்னு சொல்லுவாங்க. 12 வருஷம் ஒரு குரு கிட்ட நம்ம உண்மையான மாணவனா இருந்தாதான் நமக்கு கத்து தருவாங்க. அப்படி 12 வருஷம் கத்துக்கிட்டத இன்னொரு ஆளுக்கு ஒரு 12 வருஷம் சொல்லி கொடுத்தாதான் இந்த கலையை கத்துக்க முடியும். அப்படின்னா கிட்டத்தட்ட 25 வருஷம் ஒரு மனுஷன் வந்து நல்ல ஆக்டிவா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அவ்வளவு இந்த கலைக்கு அர்ப்பணிச்சா மட்டும்தான் இந்த கலையை ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆள்கிட்ட கடத்த முடியும். அப்படி காலகாலமா கடந்து வந்த ஒரு கலை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப அழிவின் விளிம்புல இருக்குது. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம கலையில இருந்து பிரிஞ்சு போனதுதான் களரி, சிலம்பம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிதானே? இந்த களரி எல்லாம் கேரளாவில ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க, கேரளாக்கே உள்ள கலை மாதிரி. காரணம் என்னன்னா அங்க அரசு வந்து இந்த கலையை எடுத்து வளர்க்கறதுக்கு நிறைய உதவி பண்றாங்க. வருஷம் மிகப்பெரிய போட்டிகள்லாம் வச்சு எல்லாத்துக்கும் பரிசெல்லாம் லட்சக்கணக்கில் கொடுக்குறாங்க. ஒரு டீம் வெளியூர்ல இருந்து இப்ப பாண்டிச்சேரியில இருந்து கேரளா ஒரு டீம் விளையாட வருது அப்படின்னு சொன்னா பயண செலவு மட்டுமே 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. அப்புறம் பரிசு பெற்றோம்னா 5 லட்சம் 10 லட்சம் பரிசு இருக்குது. இப்படி மிகப்பெரிய பரிசு தொகை. இப்போ நம்ம கலையில வந்து ஒரு நீங்க போட்டியில ஜெயிச்சுக்கிட்டு தமிழ்நாடு அளவுக்கு ஒரு மாணவராக வரும்போது உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு அப்படி அரசு அறிவிச்சிருந்தாங்க. சரிங்களா? இதே மாதிரி ஒரு மாவட்ட போட்டியில சேர்ந்து ஜெயிச்சா கூட ஒரு தங்க காசு, ஒரு பவுன் தங்க காசு இல்லைன்னா 1 பவுன் செயின் அப்படின்லாம் தந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கலை இன்னும் வளருமா வளராதா? அப்ப அதுக்குதான் நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்றோம். எப்படி முயற்சி பண்றோம் அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு கிராமங்கள்லயும் இந்த மாதிரி நிறைய மாணவர்கள் இருக்காங்க, நிறைய குழந்தைங்க இருக்காங்க. இவங்களெல்லாம் ஒண்ணு சேர்த்து இவ்வளவு மாணவர்கள் எங்கள்கிட்ட இருக்காங்க, இவ்வளவு பேர் இந்த கலையை படிச்சுட்டு இருக்காங்க, இந்த கலைக்கு ஒரு அங்கீகாரம் தாங்க, இதை யூனிவர்சிட்டியில ஒரு பாடமா கொண்டு வர்றதுக்கு உண்டான ஒரு முயற்சியை நாங்க எடுத்து அதில் வெற்றி பெற்றிருக்கோம். அதுக்கும் பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டி நடத்துறப்போ இந்த கலையை நீங்க யூனிவர்சிட்டியில முறையா சேர்ந்து படிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் எக்ஸாம்லாம் எழுதி நீங்க டிகிரி சர்டிபிகேட்லாம் வாங்குறீங்க தெரியுமா, டிப்ளமோலாம் வாங்குறீங்கல்ல, இதே மாதிரி இந்த கலைக்கும் வாங்க முடியும். இப்போ அதுக்குண்டான சட்டத்திட்டம் பாடத்திட்டம் எல்லாமே இருக்குது. இதே மாதிரி போட்டிகள் நடத்தினாலும் அந்த அங்கீகாரம் வாங்கி நம்ம டாக்டர் சீட் வாங்குறதுக்கு, இன்ஜினியர் சீட் வாங்குறதுக்கு, அதுக்கடுத்தால ஒரு வேலை வாய்ப்பு நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு போறதுக்கு, அத்தனை விஷயத்துக்கு நாங்க ஆசான்கள்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இதுல மாணவர்கள்லாம் நீங்க அந்த முயற்சியில கூடி நிக்கணும் அப்படிங்கறத கேட்டுக்கிறோம். எப்படி கூடி நிக்கணும் அப்படின்னு கேட்டா ஒரு கேம்ப் வச்சிருக்காங்களா, எல்லாரும் ஆதரவு கொடுத்து நல்லா கத்துக்கணும். அப்புறம் கத்துக்கிட்டதை போட்டிகள்ல வந்து நிரூபிச்சு காமிக்கணும். மாவட்ட போட்டி நடத்தின பிறகு அடுத்த மாநில போட்டி நடக்கும், அந்த போட்டியில வந்து கலந்துக்கணும். அடுத்தால வந்து பாத்தீங்கன்னா அதுல பரிசு வாங்கி நம்ம அரசுக்கு வந்து நாங்க இவ்வளவு மாணவர்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கணும். இதை ஒரு 3 வருஷம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா 3 வருஷம் கழிச்சு இது மிகப்பெரிய ஒரு இடமாட்டு வரும். நம்ம ஒரு பெரிய களமாட்டு இருப்போம். சரிங்களா? இப்போ தங்கச்சிக்கு தம்பி பாப்பாக்கெல்லாம் வயசு ஒரு 9, 8 அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுருங்களோம். நீங்க ஒரு 10, 12 வயசுல அதை அடைஞ்சிட முடியும். நாங்க கிட்டத்தட்ட 10 வருஷமா 15 வருஷமா இதை செய்ய முடியாதது. ஐயா வந்து 25 வருஷம் 30 வருஷமா செய்ய முடியாது. நீங்க எல்லாம் ஒத்து சேர்ந்து ஒரே மாதிரி இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 3 வருஷத்துல செஞ்சிட முடியும். அதுக்குள்ள வாய்ப்புகளும் சூழலாம் இப்ப இருக்குது. இதுக்காக வேண்டிதான் நாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு எல்லாருமே ஒன்று கூடி ஆதரவு தரணும் அப்படிங்கறத கேட்டு முடிச்சுக்கிறேன். நன்றி. உங்களை வாழ்த்தி பல அறிவுரைகளை வழங்கிய லெமோரியாவின் ஃபவுண்டர் அவர்களுக்கு கோல்டு ஸ்டார் சிலம்ப கழகத்தின் சார்பாக அன்பார்ந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றியை கூறி நமது வீரர்களின் திறமைகளை
காண்பிக்க உங்களை அழைக்கின்றேன். முதலில் வருபவர் சாயல்புரம். மிகப்பெரிய ஆசான், மிகப்பெரிய பேராசான், மிகப்பெரிய அவங்க எல்லாரும் இருக்காங்க. அவங்க முன்னாடி நீங்க ஆடுறதே பெரிய உங்களுக்கு ஒரு பாக்கியம். உங்களுக்கு தெரிஞ்சதை செய்யுங்க, எந்த பயமும் வேண்டாம். சரியா? ஓகேவா? ஆடுற பிள்ளைல என்கரேஜ் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. அது ஒண்ணுதான் ஊக்குவிக்கும். ஒரு குழந்தைய ஆடுற பிள்ளைய ஊக்குவிக்கிறது என்னது? உங்களுடைய கிளாப். அது ஒண்ணுதான் ஊக்குவிக்கும். புரியுதா? நீ விளையாண்டா நான் விளையாடுதேன், ஒரு கிளாப் என்ன கொடுக்கீங்களோ அவன் களத்துல ஆடு களத்துல அவன் என்ன செய்யணுமோ அதை செய்யலாம். சரியாம்மா? சரி. உங்களுக்கு ஸ்டிக்கு, உங்க ஸ்டிக்கு எல்லாரும் கொண்டு வந்துருக்கீங்களா? ஸ்டிக்கு கொண்டு வரலன்னா ரெட்டை கம்பு ஸ்டிக்கு அந்த வச்சிருக்கேன், 2 ஜோடி. சிங்கிள் ஸ்டிக்கு ஒரு 2-4 ஸ்டிக் வைமா. ஒரு சிறுசு பெருசு எடு. உங்களுக்கு தேவையான ஸ்டிக்கு இருக்கு. சரியா? இதை நீங்க வந்து முதல்ல தெரிஞ்சுக்கங்க. செப்பலோட உள்ள போவாதீங்க. செப்பலை கலந்துட்டு நேரம் அந்த இடத்துக்கு போறீங்க. கம்பை நடுவுல வைக்கீங்க. உனக்கு தேவையான கம்பை இங்கேருந்து எடுத்துட்டு போய் அதில் வச்சு அங்கேருந்து உண்டி பாதில் எடுத்து குரு வணக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் விளையாடு. சரியா? வேற எதுவும் டவுட் இருக்காமா? சரி. பின்னாடி
மாதிரி சின்ன பையனாக இருக்கும்போது நான் படித்தது சிலம்பு, வெட்டு, பிடி விளையாட்டு, வர்மக்கலை சின்ன வயசில் படித்தது இப்போ வரைக்கும் எனக்கு பயன்படுது. அது இப்போ ஒரு 50 வயசுக்கு பிறகு தான் எங்கள் அப்பாவுனுடைய ஒரு அந்த சிலம்பு மேலே இருக்கக்கூடிய ஏக்கம் எனக்கு புரிஞ்சுது. அது வரைக்கும் புரியல. அதுக்கப்புறம் தான் அந்த சிலம்பை வந்து ஒரு ஸ்கூலாக மாற்றி இந்த 100 பிள்ளையை படித்தாங்க. இப்போதைக்கு படிக்கல, ஒரு 2 வருஷம் படித்தேன். 100 பிள்ளைகளும் இன்றைக்கி மாஸ்டராக இருக்கிறாங்க. பிள்ளைகளும் நீங்கள் உங்களுக்கு தனி ஸ்டைலை வந்து எதிர்காலத்துக்கு போடலாம். எங்கள் காலத்தில் ஒன்று, அதுக்கப்புறம் ஒன்று, இப்போ ஒன்று, இந்த வருங்காலத்துக்கு என்னென்னமோ வரும். அதெல்லாம் வந்து இப்போ வந்து சிலம்புலாட்டில் எங்கள் ஊரில் நிறைய ஸ்கூலுக்கு எல்லா ஸ்கூல்லையும் ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு காலத்தில் மறைமுகமாகவே 6 மணி 7 மணிக்கு பிறகு தான் ஒரு காலத்தில் சொல்லிக் கொடுத்தாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த சிலம்பு வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பராக நடந்துச்சு. இந்த ஆரம்பித்த ஒரு மாதத்துலேயே சர்டிஃபிகேட் கொடுக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. சார் வந்தாங்க, அவர் கோல்ட் ஸ்டார் சமயத்துலேயே சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. பாருங்க, அடுத்தால இந்த இதையும் தாண்டி உலக லெவலில் வேர்ல்டு லெவலில் போகிறதுக்கு பெரிய ப்ராஜெக்ட் அவங்க வச்சுருக்காங்க. என்னென்ன மாதிரினா போகணும், ஆன்லைன் கிளாஸு, ஆன்லைனில் கிளாஸஸ் போய்ட்டு ஆன்லைனில் வறும கலை, ஆன்லைனில் அடிமுறை, ஆன்லைனில் என்னென்ன பண்ணணும், அதாவது ஒரு குழந்தைகளுக்கு என்ன அடிபட்டுருக்கு, என்னென்ன செய்யணும், இங்கேருந்தே அவங்க வீடியோ மூலமாக எல்லா உலகத்துக்கும் வேர்ல்டு லெவலில் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சின்ன டீம் கிடையாது, ஒரு பெரிய லெவலில் பறந்து கிடக்கு அவங்க லெமோரியா தற்காப்பு கலையோட இது. அதில் ஒரு சின்ன பிரிவு தான் நம்ம இருக்கோம். அவங்க நம்மளை ஒரு சின்ன நமக்காக 2 வார்த்தை பேசுகிறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுன்னா எல்லாத்துக்கும் பிடிக்கும். அப்படிதானே நம்ம வீட்டில் படி எழுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அதை இதை அதான் சொல்லுவாங்க. அதை தாண்டி பேரண்ட்ஸ் எல்லாம் கொண்டு நீ விளையாடு அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடிய ஒரு களம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அம்மா அப்பா அங்கீகாரத்தோடு நம்ம விளையாடுறோம், நம்ம ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படிங்கிறதுல எல்லாத்துக்குமே சந்தோஷம்தான். ஆனால் இந்த விளையாட்டுலேயே வாழ்வியல் எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா எங்கள் கூடாலேயே 80 பேர் இதை முழு நேரமாக வேலையாட்டு எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு 40-45 பேர் ஆஃபீஸ் ஸ்டாஃப், ஃபோன் பேசுகிறதுக்கு, அதுக்கடுத்தால வந்து வரவு செலவு பார்க்குறதுக்கு, கம்ப்யூட்டரில் வீடியோ போடுறதுக்கு, இந்த மாதிரி பெண்கள் வேலை பார்க்குறாங்க. ஒரு 35க்கு மேலே ஆசான்கள், மாஸ்டர் மாதிரி பட்ட நபர்கள் வந்து மாதம் 10,000 ரூபாயிலேருந்து 25,000, 30,000, 35,000 வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்குறாங்க. இதை நாங்கள் படிச்சுட்டு வாழ்வியலாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அப்போ விளையாட்டுலேயே நமக்கு சாப்பாடு சம்பளம்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம் தானே. அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான இடத்துல இருந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுபோல் பேரண்ட்ஸை பற்றியும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் குழந்தைங்க வந்து முழுக்க நம்ம ஆரோக்கியமாக வச்சுருப்போம், ஆரோக்கியமாக வளர்க்கணும்னு நினைப்போம். ஆனால் அதிகமாக அவங்க சேட்டை பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்களோட திறமைக்கு உண்டான கரெக்டான பாதையை நம்ம அமைச்சு கொடுக்கணும், ஒரு வடிகால் அமைச்சு கொடுக்கணும். அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கெல்லாம் உண்மையிலே நெஞ்சார்ந்த நன்றி. இந்த மாதிரி ஒரு களத்தில் நான் எதிர்பார்த்து வந்தது இல்லைன்னு சொன்னால், நான் நினைக்கிறது பேசுறதெல்லாம் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் செய்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலே வந்து எல்லாருக்கும் தன்னிறைவு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இதில் அந்த பேரண்ட்ஸ் வந்தாலும் அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, பிள்ளைங்க வந்து அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. ஒரு ஆசான் என்ன மாதிரி ஒரு மாதம் வந்து பார்த்தாலும் ஓகே நம்ம கலையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க, இவ்வளோ தூரம் அழகாக செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு ஆனந்தம். அது உள்ள போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, ஈர்க்கம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி முழுசாக கலைக்குள்ள ஈர்க்கிட்டாம விளையாட்டு முடிஞ்சுட்டு அடுத்த பஸ்ஸில் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது இதுக்கு அப்படி ஒரு சுற்று வருமோ, இப்படி ஒரு சுற்று வருமோ, அப்படி மனசுக்குள்ள ஒரு கற்பனையிலே போயிட்டு இருப்போம். அந்த அளவுக்கு இந்த கலை நம்மளை ஆக்கிரமிச்சிடும். நல்ல விஷயம் தான். இப்போ நம்ம வேலை ஏதாவது சிகரெட்டு பிடிக்கிறதுக்கோ தண்ணி அடிக்கிறதுக்கோ பேசலாம். இந்த ஆரோக்கியமான உடம்பை உறுதியாக வச்சுக்கிறது, தன்னம்பிக்கையோட இருக்கிறது, நம்ம தைரியத்தோட இருக்கிறது. திரும்பி எவனாவது எதிரி வந்தானே, பொம்பளை பிள்ளைல திடீர்னு சேனை பிடிச்சிருத்தான், சட்டை பிடிச்சிருந்தா அப்படியே மடக்கி பிடிச்சி மூக்காகலாம் குத்து அப்படின்னா, இந்த அளவுக்கு தைரியத்தை தரக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம இப்போ எடுத்து ஆரோக்கியமாக செஞ்சுட்டு இருக்கோம். ஐயா வந்து உங்களுக்கு ஒரு விதை போட்டிருக்காங்க. அதுதான் திரும்ப சொன்னேன், 2-3 இடத்துல சொல்லியாச்சு. அந்த விதை போட்டுருக்காங்க, இடத்துல ஆலமரமாக முளைக்கணும்னு சொன்னால் அந்த கலையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்ட்டு. இந்த கலையை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா முதல்ல உங்களுக்கு உள்ளுறுப்புகள்லாம் ஆரோக்கியமாக மாறிடும். நீங்கள் கம்பு சுற்றும் போது, ஓடும்போது, கிரிக்கெல்லாம் போடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ளே இருந்து அவ்வளோ வேலைகளும் தெளிவாக செய்யும், உடம்புல அவ்வளோ ஆரோக்கியமாக இருப்பீங்க. இந்த மாதிரி இந்த கலையில சோம்பேறித்தனத்தை நீக்கிடலாம், உள்ளுறுப்பை உறுதியாக்கிடலாம், எதிர்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிடலாம். இந்த இது நம்ம விபத்துல, எதிர்பாராத விபத்துல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த கலையில சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ வெளிநாட்டுல எல்லாம் அந்த ஐயா முதலே சொன்னாங்க, ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறோம். அது மூலமாட்டு நிறைய பேர் வெளிநாட்டுல, இப்போ நமக்கெல்லாம் ஆசான்கள் வீட்டு பக்கத்துல இருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கலையை பற்றி தெரியாது இல்லை.
அதுக்கு பிறகு கிவிங் டு ஸ்டெண்ட், கொடுக்கறத உற்சாகப்படுத்தக்கூடிய தினம்னு அமெரிக்காவில் ஒன்று கொண்டாடுறாங்க, அமெரிக்கா கவர்மெண்ட். அதில் நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு 100 ரூபா டொனேஷன் கொடுக்கணும்னா அமெரிக்கா கவர்மெண்ட் 200 ரூபா கொடுக்கும். அப்படி ஒரு சட்டம் இருக்கு, ஒரே ஒரு நாள் மட்டும். இப்போ அந்த இதில் ஒரு 45 லட்சம் பிரித்தோம். அதுக்கு பிறகு ஒரு 400 கிட்ட 500, 1000, 10,000, 5000 பிரிச்சு எடுத்து கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்கி ஒரு கல்லூரி கட்டிருக்கோம் இந்த கலைக்காக வேணும். 400 நீங்களும் ஒரு ஆளா இருப்பீங்க. அதுக்கு அந்த தாய்க்களத்துக்கு எல்லாத்தையும் உறுப்பினராக மாற்றணும். இந்த கலை படித்தவங்களே கலை கேள்விப்பட்டீங்களா? எல்லாம் பண்றது நிறைய டிவிலாம் வரும்ல. இந்த கலை வந்து ஜாவலிங் டெம்பிள் ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டீங்களா? 7ஆம் அறிவு படம் பாத்திருக்கீங்களா? கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு ஒரு கோயில் கட்டினார் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த கோயில் வந்து இந்த கலைக்கான ஒரு கோவிலாட்டு கும்பு கலைக்காண்டி கட்டியிருக்காங்க. இந்த கலை வந்து நம்மகிட்ட இருந்து பிரிஞ்சு போனது, நம்மகிட்ட இருந்து கொஞ்சம் பிரிச்சு எடுத்துட்டு போய் அங்க செஞ்சது. அதுக்கு ஒரு கோயில் கட்டி வச்சிருந்தாங்க. உலகம் முழுக்க இருந்து கும்பு படிச்ச எல்லாருமே அந்த கோயிலுக்கு, அந்த கும்பு கலை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஜாவலிங் டெம்பிளுக்கு ஒரு நாளாவது போனோன்னு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி இந்த தாய்க்களத்துக்கு இந்த கலையை கற்றுக்கிட்டவங்க ஒரு நாளாவது வரணும். இதுக்கு உங்க சைட்ல இருந்து என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க நல்ல விளையாடக்கூடிய பசங்க பொண்ணுங்கெல்லாம் அப்படி ஜோடி எல்லாம் போட்டு எடுத்து விளையாடி அதை கற்றுக்கிட்டு அதில் இது பண்ணுவாங்க. ஆசாங்களை ஒருங்கிணைச்சு கொண்டு வாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணும்போது அது மிக பெருசாக நடந்துடும். அதுக்கு பிறகு 1 லட்சத்தை வச்சு ஒரு கிண்ண சாதனை பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். 1 லட்சத்தை வச்சு கிண்ண சாதனை பண்ணணும்னு சொன்னா 1 லட்சம் அப்படின்னு சொல்லும்போது சாதாரண கவுண்டிங்கே கிடையாது. ஆனா அந்த வேலையை செய்யறதுக்கு நாங்க இப்போ தாய்க்கிழமை ஒன்று உருவாக்கி இருக்கோம் இல்ல, அதுல ஒரு 10 டைரக்டர் இருக்கும். அதுல ஒரு டைரக்டர் இருக்காரு, அவரு தலையலாமாவை கூட்டிட்டு வரேன்னு சொன்னார். தலையலாமான்னா யாருன்னு தெரியுமா? புத்த மத துறவி. போப்புனா யாருன்னு கேள்விப்பட்டிருக்கலாம். கிறிஸ்தவ மதத்துக்கு பெரிய ஆள் வந்து போப்பாண்டவர், இந்த புத்த மதத்துக்கு பெரிய ஆள் வந்து இவர் தலையலாமா வாராருன்னு சொன்னா 5-6 பிரதமர் வந்து அவருக்கு காலில் தொட்டு கும்பிடுறதுக்கு ரெடியா இருப்பாங்க, வர்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. அவரு நம்ம இதை பாக்குறதுக்கான 1 லட்சம் பேர் மோடி வந்துருவாரு, நம்ம சிஎம் வந்துருவாரு, அதுக்கடுத்தால ஜப்பான் பிரதமர் வந்துருவாரு, தைவான் பிரதமர் வந்துருவாரு. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 5-6 பிரதமரே வந்துருவாங்க. அப்போ நம்ம உலக நாடுகள்ல இருந்து 100 நாடுகள்ல இருந்து பத்திரிகையாளர்கள் வந்துருவாங்க, இங்க என்ன நடக்க அப்படின்ட்டு. இப்படி அது ஒரு மிகப்பெரிய விஷயத்த பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இந்த கலையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு, இந்த கலையில ஈடுபடக்கூடியவங்களுக்கு எல்லாம் பெரிய வாழ்வியல் வைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு திட்டத்தோட ஒரு கனவோட ஒவ்வொரு படியா எடுத்து வச்சுட்டு இருக்கிறோம். ஸ்ரீவைகுண்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 10 தலைமுறையாக சிலம்பக்கலை பயிற்சி தருகின்ற ஆசான்களை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. நம்ம ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு உலகங்கள்லாம் கொண்டு சேர்க்கிறோம். அந்த பாடத்திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனிவர்சிட்டியில் பதிவு பண்ணிடுறோம். மழலை ஜீவன், மாவீரன், பள்ளி, நீளம், விஷயம்லாம் நிறைய எங்களுக்கு வந்து நாங்கள் சம்பளம் கொடுத்துருவோம். ஒரு மாதம் அந்த சிலபஸ்லாம் அதாவது இவங்க 1 to 3 நம்ம வந்து கால் பாடம் வந்து ஒரு அடி பாடத்துலேருந்து 2 அடி பாடம் 3 அடி பாடம் போகிற மாதிரி அவங்க ஒரு சிலபஸ் வச்சுருக்காங்க. அந்த சிலபஸ் படி தான் ஸ்கூலுக்கு இருக்குது. ஆமாம், அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு 1 மாதத்துக்கு தமிழுக்கு கொடுப்பாரு. நாங்கள் வந்து தமிழ் தான், சமநிலை, தயார் நிலை 1, 2, 3 அப்படி தான் நாங்கள் கவுண்டிங்கே சொல்லுவோம். எங்கள் ஊர் ஸ்ரீவைகுண்டம், தூத்துக்குடி மாவட்டம். ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து இந்த சிலம்பக்கலையை 10 தலைமுறையாக எனக்கு தெரியும். எங்கள் குடும்பத்தில் இருக்குது 10 தலைமுறையாக முன்னோர்கள்லேருந்து பூராமே சிலம்பம் கற்றுக் கொடுத்துருந்தாங்க. இந்த சிலம்பக்கலை வீரக்கலைன்னு சொல்லி இதை கற்றுக்கிட்ட ஒரு காலத்தில். இப்போ அது வர பொருளாதார ரீதியில் வரும்போது கடைசியில் ஃபீஸும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் எப்போவுமே குடும்பத்தினை வந்து அவங்களாம் வந்து கற்றுக்கிடுவாங்க. வீட்டில் வந்து இந்த கலையை முழுமூச்சாக கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். எந்த வேலைக்கும் போகாமல் எந்த தொழிலும் பண்ணாமல் அது மேலே இருந்த நாட்டத்தில் முழுசாக வளர்த்துக்கிட்டு இருந்தோம். கடைசியில் காலப்போக்கில் வளர்ந்து அது இந்த அளவுக்கு இப்படி வரும்னு நாங்கள் கூட எதிர்பார்க்கல. இந்த கலை அப்புறம் நீங்கள் பெரிய ரிக்கார்டிங்கில் 10 தலைமுறை 10 தலைமுறையா பையன் பேர வந்தாச்சு. சரிங்க சரிங்க. வேற வரைக்கும் இது உங்க பையன் அப்படிதானே? பையன் கூட இத பேரன்னு இருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட 10 தலைமுறையா அந்த கலையை நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க. இது தொழிலாவே பண்ணிக்கிட்டு இருக்கோம். கால்வாயின்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்துல காவல் நெருந்தாங்குளத்துக்கு பங்காளி காவல்னு சொல்லுவாங்க. அந்த காவல்காரங்க வந்து அந்த காவல் தொழிலுக்கு பயன்படுத்த அந்த வீரக்கலையை கையில் எடுத்து கையில முன்னோர்கள் எடுத்து 10ஆவது தலைமுறை என் கையில இருக்கு. இப்ப உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல உள்ள வழிமுறைக்கு ஒரு பாராட்டு இதெல்லாம் இருக்கும், அது கொடுப்பாங்க. அது இருக்கும். சிலம்பு பார்க்க போனோம், பரிசு ஊருக்குள்ள பட்டதாரி எடுத்து வீசுறா இருந்தா வயல்ல கிடக்கிற பயிர், நெல்லு, தானியங்களுக்கு மட்டும்தான் இவங்களுக்கு உணவு மட்டும்தான். இது காவக்காரங்களுக்கு வந்து நெல்லும் தானியம் தான் கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து அது ஊக்கத்தொகையா கொடுத்து பரிவட்டம் கட்டி மக்கள் மத்தியில மரியாதை செய்யறாங்க. வரும்போது ஒரு தாம்பழத்திலேயே பழத்தை கிளத்தை எல்லாத்தையும் வச்சு
வெத்தலை பாக்கோட அவங்களால எவ்வளவு முடியுமோ ஒரு ரூபானாலும் சரி கொண்டு வந்து மேல வைப்பாங்க. ஆனா எவ்வளவு வச்சாலும் நம்ம ஏத்துக்கிடணும். கண்டிப்பா கண்டிப்பா. இதுல இன்னொன்னு என்னன்னா சென்ம பகையாளின்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம இவங்க பரம்பரை எதிரின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, அவனே வந்து தேங்காய் பழத்தோட வீட்டு முன்னால இருந்தேன்னா அவனுக்கு கற்றுக் கொடுத்துடணும். கண்டிப்பா கண்டிப்பா. அவன் அடிக்க அவன் நம்ம எவ்வளவு தூரம் என்ன பண்ணினாலும் சரி அவனுக்கு மாணவனா அவனை ஏத்துக்கிடணும். எக்காரணத்தை கொண்டு எந்த சூழ்நிலையிலையும் அவன்கிட்ட எந்த கருத்து பாடுபாடு காட்டக்கூடாது. அது வந்து நம்ம அந்த வாத்தியாருக்கு தகுதியா தான். உங்க நெஞ்சில இருக்கக்கூடிய ஆசானுக்கு பேர் உங்க அப்பா அப்படிதானே? எங்க அப்பா. அவங்க பேரு, அவங்க என்னெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க? சினிமா படத்துல சண்டு யூனியன் சண்டு மாஸ்டர். 1978 கடவுளின் தீர்ப்புக்கு அப்பா தான் சண்டு மாஸ்டர். எம்ஜிஆர் காலத்துல சண்டு மாஸ்டர் இங்க ஏற்கனவே சிலம்பு நான் செய்வத வரைக்கும் பிரைஸ் வாங்கியிருக்கேன் 11 வயசுலாம். சரிங்க சரிங்க. நம்ம கொள்கை பொறுப்பு செயலாளர் இருந்துச்சுல, ஆமா, அப்பவுமே திருநெல்வேலியில் வச்சு 7 தடவை பிரைஸ் வாங்கியிருக்கேன். கலைஞர் எல்லாத்தையும் பிரைஸ் வாங்கியிருப்பேன். ஐயா ரொம்ப சந்தோஷங்களா உங்களை சந்திச்சதுல. எல்லாம் தெரியுதா? சரி, ஓகே மாஸ்டர்.